அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விவகாரத்துல நியோமேக்ஸ் தொடர்பான அந்த சொத்துக்களை பொது ஏலத்துல விட்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவின் அடிப்படையில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஏல நடைமுறைகள் தொடர்பான அந்த வழிமுறைகள் ஒரு பக்கம் இருக்க, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில தற்போது ஒரு பெரும் குழப்பம் நிலவிட்டு இருக்கு. அதாவது தங்களுடைய அந்த புகாரை EOW போலீசார் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, புகாரினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில ஒரு பிரிவினர் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அடுத்தது EOW போலீசார் சில விவரங்களை அவர்களுடைய இணையதளத்துல பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிட்ட பிறகு அந்த அறிவிப்பிலிருந்து பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதாவது இதுவரை புகார் அளித்தவர்களுடைய பட்டியல் அப்படிங்கிறத EOW போலீசார் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலே ஒரு 4 வகைப்பாட்டின் கீழே வெளியிடப்பட்டிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இதற்கு முந்தைய வீடியோவில் நம்மளுடைய அந்த கமெண்ட் பகுதியில ஏதேனும் விளக்கங்கள் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வாசகர்களுக்காக இந்த விளக்கத்தை மீண்டும் நாம கொடுக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் அக்செப்டட் என்ட்ரிஸ். உங்களுடைய புகாரை EOW போலீசார் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய அந்த பாண்டுகளுடைய அந்த உண்மைத்தன்மையை நியோமேக்ஸ் நிறுவனமும் ஒப்புக்கொண்டது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் அந்த முதல் வகை. இந்த முதல் வகையில 61,408 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த முதல் கட்டமா நடக்கக்கூடிய இந்த செட்டில்மெண்ட்ல 2025 வருடம் 10வது மாசம் 8ஆம் தேதி ஒரு கடைசி கெடுவை நீதிமன்றம் விதித்திருந்தது. நேர்ல புகார் கொடுக்கலாம், இமெயில்ல புகார் கொடுக்கலாம், பதிவஞ்சல்ல புகார் கொடுக்கலாம், தபால் வழியா புகார் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதான் கடைசின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த 8ஆம் தேதி அக்டோபர் 8ஆம் தேதிக்கு முன்னதாக புகார் கொடுத்தவர்கள் தான் இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த அக்செப்டட் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுல சிலருக்கு பெயர்ல ஏதாவது எழுத்து பிழைகள், ஒரு எழுத்து மாறி இருக்கு, தொலைபேசி எண் மாறி இருக்கு. தொலைபேசி எண் கூட பலருக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா புகார் கொடுக்கும் பொழுது எந்த எண் கொடுத்திருந்தாங்களோ அதை பதிவு செய்துதான் இந்த புகாரினுடைய அந்த உண்மைத்தன்மையவே அறிஞ்சிக்க முடியுங்கிற இடத்துலதான் இருக்காங்க. அப்ப அந்த விதத்துல இந்த அக்செப்டட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அவர்களுடைய புகாரை ஏற்றுக்கொண்டார்கள். நியோமேக்ஸ் நிறுவனமும் அதை உறுதிப்படுத்திருச்சு. அதுல எழுத்து பிழைகள் எதுவும் இருந்ததுன்னா அது அந்த செட்டில்மெண்ட் நெருங்கி வர நேரத்துல உங்களுடைய அந்த வங்கி தொடர்பான அந்த விவரங்களை போலீசார் சேகரிக்கும் பொழுது அது சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. அதனால அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது டபுள் என்ட்ரிஸ். இந்த டபுள் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் 2279 பாண்டுகள் அதுல இடம்பெற்றிருக்கு. இந்த டபுள் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா புகாரை தபால்லையும் அனுப்பிட்டு மின்னஞ்சல்லையும் அனுப்பியிருப்பாங்க, அல்லது மின்னஞ்சல்ல முதல்ல அனுப்பிட்டு எதுக்கும் இருக்கட்டும்னு தபால்ல அனுப்பியிருப்பாங்க, அல்லது நேர்ல கொடுத்த புகாரை போலீசார் எடுத்துட்டாங்களா இல்லையாங்கிற ஒரு குழப்பத்துல தபால்லையோ அல்லது மின்னஞ்சல்லையோ அனுப்பியிருப்பாங்க. இது போல ஒரே புகார் ஒரே பாண்டினுடைய எண் 2 முறை பதிவாகி இருந்தால் மட்டும்தான் அது அந்த டபுள் என்ட்ரிஸ்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப அந்த விதத்துல ஒரு என்ட்ரிஸ் உங்களுக்கு அக்செப்ட் லிஸ்ட்ல இருக்கலாம், அல்லது அடுத்து இருக்கக்கூடிய அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இருக்கலாம். இன்னொன்னு இந்த டபுள் என்ட்ரிஸ்ல இருக்கு. அதனால இந்த டபுள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய அந்த புகார் ஏற்கப்பட்டு விட்டது, என்ட்ரி ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு ஆவணங்கிற அடிப்படையில அந்த டபுள் என்ட்ரிஸ்ங்கிற விவரத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறாங்க. 3வது பட்டியல் தான் அதுல சிக்கலுக்குரியதா இருக்குது, குழப்பத்தை ஏற்படுத்திய விவகாரமா இருக்கு. அதாவது அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாட்டின் கீழே 16,898 பாண்டுகள் அதுல இடம்பெற்றிருக்கு. அதாவது அக்செப்டட் என்ட்ரிஸ்ல 61,408 பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய 1,41,612 பாண்டுகளும் ஏற்கப்பட்டுருச்சு. இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் 16,898 என்ட்ரிஸ் தனித்தனி பாண்டுகள் அதுல இடம்பெற்றிருக்கு. அப்ப இதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தர் 3 பாண்டுகள்ல 3 வெவ்வேறு தேதிகள்ல 3 வெவ்வேறு திட்டங்கள்ல அல்லது 3 வெவ்வேறு பெயர்கள்ல அவர் முதலீடு பண்ணிருக்கலாம். அப்பா பேர்ல, புள்ள பேர்ல, மனைவி பேர்ல, மகன் பேர்ல. அப்ப அதுல ஒரு 2 என்ட்ரிஸ் அக்செப்டட் என்ட்ரிஸ்ல வந்துருச்சு, ஒரு என்ட்ரி மட்டும் இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இருக்கு. இது ஒரு சிலருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் போட்டதே 3 லட்சம் ரூபாய் தான், வச்சிருந்ததே ஒரு பாண்டு தான், அந்த ஒரு பாண்டும் அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இருக்கு. அப்ப எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அல்லது ஒருத்தர் 5 பாண்டு வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்கீம்ல போட்டாரு, அந்த 5 பாண்டுமே இந்த
அன்கன்ஃபார்ம் என்ட்ரிஸ்ல தான் இருக்கு. அப்ப எனக்கு இதுல எந்த தீர்வு திட்டமுமே கிடையாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இது தொடர்பா நாம EOW போலீசார்ட்ட விசாரிச்ச வகையில அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல், அதிகாரப்பூர்வமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இடம்பெற்றிருப்பதற்கான சில முக்கியமான காரணங்களை அவர்கள் பட்டியலிடுறாங்க. ஒண்ணு, ஏற்கனவே நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டு அந்த மெச்சூரிட்டி காலம் கடந்த பிறகு அந்த மெச்சூரிட்டி முடிந்து பணத்தை திரும்ப பெறுவதற்காகவோ அல்லது வேறொரு திட்டத்துல அந்த முதலீடை மாற்றுவதற்காகவோ அந்த அசல் பாண்டுகளை கம்பெனி தரப்புல கொடுத்துட்டாங்க. அவங்க கைவசம் வெறும் ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இன்னும் சிலர்கிட்ட அந்த ஜெராக்ஸ் கூட இல்ல. முதலீடு போட்ட தேதி, அந்த பாண்டினுடைய நம்பர், கஸ்டமர் ஐடி, இது போன்ற சில விவரங்கள், அதாவது முழுமை பெறாத சில விவரங்கள் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த கேட்டகரியில புகார் கொடுத்தவங்களும் இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு வகை. ரெண்டாவது வகை, இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் வழக்குல சிக்கின அந்த கடைசி காலத்துல அவருடைய ஏஜென்ட்ட பணம் கட்டி இருப்பாங்க, அல்லது அவர்கள் வங்கி மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வைத்திருந்த இடத்துல நேரில் போய் கத்தையா பணத்தை எடுத்து டெனாமினேஷன் எல்லாம் போட்டு பணத்தை கட்டிட்டு அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மட்டும்தான் இவங்க கைவசம் இருக்கு. அது மதுரை ஹெட் ஆபீஸ்க்கு போய் அது பாண்டா கன்வெர்ட் ஆகி திரும்ப கஸ்டமருக்கு வர்றதுங்கிறது வழக்கமா அவர்களுடைய நடைமுறையின்படியே ஒரு 3 மாதத்தை பிடிச்சிருக்குது. யார் ஒருத்தருக்கும் குறைஞ்சது பணத்தை போட்ட உடனே பாண்டா அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துறது கிடையாது. மதுரைக்கு போயிட்டு தான் அது திரும்பி வந்திருக்கு. அப்ப அந்த 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ இந்த இடைவெளிக்குள்ளார இந்த கம்பெனி வழக்குல சிக்கிரிச்சு பணத்தை கட்டிட்டாங்க. கையில அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மட்டும்தான் இருக்குது, ஒரிஜினல் பாண்ட் வாங்கவே இல்லை. அப்ப இந்த கேட்டகரி எல்லாமே இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. மூன்றாவது வகை, இந்த பார்கோட பிரிண்ட் பண்ணி சிலருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஏஜென்ட்டுகள் இந்த மாதிரி பாண்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு தற்காலிக ஏற்பாடாக மதுரை ஹெட் ஆஃபீஸ்ல நாங்க பேசணும், அவங்க இப்படி ஒரு ஏற்பாடை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லோக்கலா ஒரு பார்கோட பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு இதுதான் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுக்கு பதிலாக இது ஒரு டெம்பரவரி ரெசிப்ட்னு சொல்லிட்டு அது ஒரு வகை பிரிவினருக்கு நியோமேக்ஸ் நிறுவனமே கொடுத்த அந்த பார்கோடு, அதை வச்சும் பலர் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பார்கோடு கொடுத்தவங்களுடைய புகாரையும் இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல தான் போலீசார் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது 4வது, இந்த பாண்டு அப்படிங்கிற இந்த கேட்டகரியிலேயே வராம MOU, அதாவது அந்த நிறுவனத்தோட இவர்கள் ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. வெறும் பத்திரங்கள் மட்டும்தான் இவங்க கைவசம் இருக்கு. அப்ப அது போன்ற பத்திரங்களை மட்டும் வைத்து புகார் கொடுத்தவங்களுடைய புகாரும் இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல தான் வைக்கப்பட்டிருக்கு. இது போலீசார் அவர்கள் தரப்புல இந்த கேட்டகரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வகை மாதிரிக்கு சொன்னது. இதுவல்லாம நம்மளுடைய அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளுடைய அலுவலக தொலைபேசிக்கும் தொடர்பு கொண்டு பலர் தெரிவித்த தகவல்கள் இது போல பல கேட்டகரியில இருக்கு. அதாவது ஒருத்தர் பணம் போட்டிருக்கிறாரு, பணம் போட்டு அதற்கான அந்த மெச்சூரிட்டி முடிந்து இவருக்கு இடத்தை அவங்க பதிவு செய்து கொடுக்கணும். அந்த இடத்தை பதிவு செய்து கொடுப்பதற்கு பதிலாக அதுக்கு ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. அதாவது இந்த இடத்த இந்த ப்ராஜெக்ட்ல இன்ன சதுரடியில உங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு கொடுக்குறாங்க. திரும்ப அந்த இடத்தை பதிவு செய்து கொடுப்பதற்கு பதிலாக அந்த பாண்டையே நீங்க திரும்ப நியோமேக்ஸ்ல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை சொல்லி அந்த பாண்டையும் திருப்பி வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற நபர்களும் இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல தான் இடம்பெற்றிருப்பதாக சொல்றாங்க. இது போல ஊருக்கு ஊரு இந்த கதைகள் அப்படிங்கிறது மாறுபடுது. அப்ப இந்த இடத்துல எழக்கூடிய மையமான ஒரு குழப்பம் அது என்னன்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய பெயர் அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருக்குது. அப்ப நமக்கு இந்த தீர்வு திட்டம் பொருந்துமா பொருந்தாதான்? நமக்கு நாளைக்கு இடத்தை வித்து காசு வந்துருச்சுன்னா நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, நான் போட்ட முதலீட்டுக்கு ஏதோ பேருக்கு பாதியாவது நான் இடத்தை வாங்கிட்டு நான் திரும்பி வந்துடுறேன், இந்த ஏலத்துல நான் பங்கேற்கிறேன் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் அந்த ஏலத்துல பங்கேற்க முடியுமா? இந்த 2 கேள்வி இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட் என்ட்ரிஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட நிலவிட்டு இருக்கு. இதற்கான பதில் 1, கண்டிப்பா இப்ப நடைபெறக்கூடிய இந்த ஏலத்துல அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இடம்பெற்றவர்களும் நிச்சயமாக ஏலத்தில் பங்கேற்க முடியும். அதுவும் EMD கட்டணத்துல சலுகையோட அவர்கள் பங்கேற்க முடியும். ஏன்னு சொன்னா இது பொது ஏலம். ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டது போல அக்யூஸ்ட் கூட இந்த ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களுடைய உறவினர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத கிளியர் பண்ணிட்டாரு. அந்த வகையில யார் வேணாலும் பங்கேற்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் டெபாசிட்டர் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல நீங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு புகார்தாரருக்கு என்று ஒரு தனியான டெபாசிட்டர் நம்பர் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த டெபாசிட்டர் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே EMD சலுகையோட இந்த ஏலத்துல நீங்க பங்கேற்கலாம். இது முதல் விஷயம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. 2வது விஷயம், நமக்கு இந்த தீர்வு திட்டத்துல இடம்பெறாம போயிருமோ, பணம் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற அந்த குழப்பத்திற்கு நீங்கள் ஆளாக தேவையில்லை.
ஏன்னா இப்ப நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்ல ஏலம் தொடர்பான அந்த நடவடிக்கைகள் தான் தொடங்கிட்டு இருக்கு, அது நடந்துட்டு இருக்குது. இது முடிய இன்னும் 3 மாதம் அவகாசம் இருக்கு. அது வரைக்கும் இந்த ஏலம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். உடனே இன்னைக்கு ஏல அறிவிப்பு வெளியிட்டு நாளைக்கு ஏலம் விட்டு நாளை மறுநாளே காசு வாங்கி அதுக்கு அடுத்த நாளே எல்லார் அக்கௌண்ட்லயும் பணத்தை பிரிச்சு போட போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த அக்செப்டட் என்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய 61,408 பேரிடம் இருந்தும் இன்னும் அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை போலீசார் முழுமையாக பெறவில்லை. அவங்களோட பேர் என்ன, ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி இருக்குதா, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன, அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன, இது போன்ற அந்த அடிப்படையான விவரங்கள் இன்னும் முழுமை பெறாத அளவுல தான் அது இருக்குது. அப்ப இந்த ஏல நடைமுறையெல்லாம் முடிவுக்கு வந்து பணமெல்லாம் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விகிதாச்சார அடிப்படையில இவர்களுக்கு கொடுக்கணுங்கிறத நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அதற்கு இடைப்பட்ட அந்த காலத்துலதான் அவர்களுடைய அந்த வங்கி தொடர்பான விவரங்களை அவர்கள் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அக்செப்டட் என்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய 61,408 பேருக்குமே இன்னும் முழுமையான அந்த டீடைல்ஸ் என்ன கலெக்ட் பண்ணி முடிக்காத இந்த நிலையில இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க பீதியடைய தேவையில்லை. அவர்களுக்கான அந்த அவகாசம் அவசியம் இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை நடந்த அந்த நீதிமன்ற விசாரணையிலேயே இந்த விவகாரம் குறித்து பேசப்பட்ட போது நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கூடிய விரைவில் அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். இது அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட் தான் ஒழிய இது டினைடு லிஸ்ட் கிடையாது, இது மறுக்கப்பட்டது கிடையாது, நிராகரிக்கப்பட்ட பட்டியல் கிடையாது. நீங்கள் உரிமை கோர தகுதியற்றவர்கள் EOW போலீசாரும் நிராகரிக்கல, நியோமேக்ஸ் நிறுவனமும் நிராகரிக்கல. அப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரை இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளரை நேர்ல வர வச்சு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை நியோமேக்ஸினுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில பரிசோதிக்கும் பொழுதுதான், அதை விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் இந்த விவகாரம் முடிவுக்கு வரும். அப்ப அதை நோக்கின அந்த பயணத்துலதான் இது இருக்குது. அதனால யாரும் இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க பீதை அடைய தேவையில்லை. மொத்தத்துல நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க, அந்த வகையில தைரியமா நீங்க இருக்கலாம் அப்படிங்கறத தான் EOW போலீசார் ஒரு தகவலா தெரிவிக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் நாம் அழுத்தமா பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. எப்படி நியோமேக்ஸ் நிறுவனம் தொடக்க காலத்துல இந்த மக்களினுடைய அந்த புகாருக்கே வரவிடாம அவர்களை ஒரு பீதியில ஆழ்த்தி வைத்திருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததோ, அது போல இப்ப தற்சமயம் இந்த அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே பலர் மதுரைக்கு நேர்ல EOW போலீசார் அலுவலகத்தை நோக்கி படையெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50ல இருந்து 100 பேர் நேர்ல வருவதாகவும் அவர்களுக்கு உரிய தகுந்த பதில்களை EOW போலீசார் சொல்லி அனுப்புவதாகவும் அவங்க தரப்புல சொல்றாங்க. அப்ப இந்த மதுரைக்கு போகிறது அப்படிங்கிறது வாய்ப்புள்ளவர்கள் போகலாம், ஆனா அது இன்னைய காலகட்டத்துல அது அவசியமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் கண்டிப்பாக வழங்கும் அப்படிங்கறத தான் போலீசார் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இந்த அவர்களுடைய அந்த பீதியை பயன்படுத்தி எங்க நம்ம போட்ட காசு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற அந்த பீதியை பயன்படுத்தி சில இடைத்தரகர்கள் EOW போலீசார்ட்ட சொல்லி எப்படியாவது உன் பேரை நான் லிஸ்ட்ல நான் சேர்க்க வச்சிடுறேன், இல்ல கோர்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை வச்சு ஒரு கேஸை போட்டு உங்களுடைய என்ட்ரிஸ் எல்லாத்தையும் இந்த செட்டில்மெண்ட்லயே உங்களை நாங்க சேர்க்க வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரியான சில இடைத்தரகர்கள் ஒவ்வொரு டெபாசிட்டர்ட்டையும் அணுகி வருவதாகவும் 10,000 கூட 20,000 கூட 30,000 கூடன்னு இதை வச்சு ஒரு வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கிறதாகவும் நமக்கு சில தகவல்கள் வந்துட்டு இருக்குது. தயவு செய்து இது போன்ற இடைத்தரகர்களை நம்பி யாரும் மீண்டும் ஒரு முறை ஏமாந்து போயிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க. ஏன்னு சொன்னா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவாவே சொல்லிட்டாரு, எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் நீங்க புகார் கொடுக்காம வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க என்ன கேட்ட நேரத்துக்கெல்லாம் உங்க புகாரை நாங்க ஏத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்கனவே எழுப்பி இருக்கிறாரு. நீதிமன்றம் கராரா ஒரு நடைமுறையை சொல்லி இருக்குது. 2025 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்குள் பெறப்பட்ட அந்த புகார்தாரர்களுக்கு மட்டும்தான் இந்த செட்டில்மெண்ட்ல தீர்வு முதல் கட்டமா அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. அப்ப அந்த 8/10/2025க்குள்ளார இந்த 61,408 பேரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த 61,408 பேருக்குள்ள இருக்கிறவங்க தான் அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ்ல இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய பாண்ட் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லையே தவிர உங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டதாக நீங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட்ல இடம் பெற்று இருக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். இது முடிஞ்சது. அடுத்தது இதே பட்டியல்ல 4வதா ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அது த லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு பியாண்ட் 8/10/2025 அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க. அதாவது நீதிமன்றம் கடைசியாக கெடு விதித்த அந்த அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு பெறப்பட்ட புகார்களையும் அவர்கள் இந்த பட்டியல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பட்டியல் கடைசி நேரத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த அவகாசத்தை தாண்டி யாரெல்லாம் இமெயில் அனுப்பியிருந்தாங்களோ, யாரெல்லாம் தபால் வழியா புகார்களை அனுப்பி வைத்திருந்தாங்களோ அவர்களுடைய அந்த புகாரையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்திருக்கு. அவர்களுடைய புகார் 61,409 வரிசை எண்ணிலிருந்து 62,135 வரையில
2271 பேர் அதுல இடம்பெற்றிருக்கிறாங்க. அதாவது இதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு குழப்பம் நிலவிட்டு இருக்கு. இந்த கடைசியாக சேர்க்கப்பட்ட இந்த லிஸ்ட்ங்கிறது சில இடைத்தரகர்களை வச்சு இது கடைசி நேரத்துல ஒரு புறவாசல் வழியா சேர்க்கப்பட்ட ஒரு பட்டியலா இருக்குமோ, அவங்க கொடுத்த பட்டியலா இருக்குமோ, அந்த சங்கத்தோட லிஸ்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது விவாதங்கள் அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா உண்மை விவகாரம் அதுவல்ல. நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த 8ஆம் தேதிக்கு பிறகு வரப்பட்ட புகாரினுடைய பட்டியலை போலீசார் நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. என்கிட்ட கொடுத்தது அப்படியே வெப்சைட்ல போட்டு நீதிபதி சொன்னதின் அடிப்படையில அது வெளியாகி இருக்கு. இதுல ரொம்ப சுட்டிக்காட்டி சொல்ல வேண்டிய விஷயம், இந்த அக்டோபர் 8ன்னு சொன்ன அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பிறகு யாரெல்லாம் மதுரைக்கு நேர்ல போய் பேப்பரும் கையுமா புகார் கொடுக்க போனாங்களோ அவர்களுடைய புகாரை போலீசார் வாங்கவில்லை. ஏன்னா நீதிமன்றம் கடைசி டேட் கட் ஆஃப் டேட் கொடுத்துருச்சு, இதை வாங்கினோம்னா நாங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு ஆளாகணும், நீதிமன்றம் சொல்லாம நாங்க புகாரை வாங்க முடியாதுன்னு EOW போலீசார் நிராகரிச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா யாரெல்லாம் நேர்ல போகாம வீட்டுல இருந்தபடியோ இமெயிலையும் தபால்லையும் அந்த புகாரை அனுப்பி வைத்திருந்தாங்களோ அது எல்லாமே ஒரு ஆவணமாகிவிட்டது. அப்ப அந்த ஆவணங்களை எல்லாம் நீதிமன்றத்துல அவங்க சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் அந்த 2271 பேரும். இவர்கள் புறவாசல் வழியாக வந்தவர்கள் அல்ல. இது தொடர்பாக வெளியில கிளப்பக்கூடிய வதந்திகளை நம்பியும் அல்லது அந்த இடைத்தரகர்கள் இது போன்ற உங்க லிஸ்டை நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசப்பு வார்த்தைகளையும் யாரும் நம்பி மீண்டும் மோசம் போயிடாதீங்க. இது தொடர்பான தகவல்களை நாம் தொடர்ந்து வழங்குறோம். குறிப்பா அந்த MSTC போர்ட்டல்ல எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகளையும் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்காங்க. அது அடுத்த வீடியோல விரிவா நம்ம பதிவு பண்றோம். இது போன்ற உங்களுடைய அந்த சந்தேகங்கள் எது இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அந்த சந்தேகங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதற்கான அந்த விளக்கங்களை கூடுமான வரையில நாங்க தொடர்ந்து தெரிவிக்க முயற்சி செய்யறோம். நன்றி, வணக்கம்.